எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்நார் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நீளத்தில் கிடந்தே. எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தை குறித்து அநேகர் ஆயிரம் பேசினாலும் இந்த வேத வசனம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய், அதை எப்படி நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும், எப்படி அதில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும் என்று இந்த வேதத்திலே சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி அவர் பேசுகிறவர். இவன் நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்தாங்க அவங்க பேசுனாங்கன்னு இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து அந்த நாளிலே தேவன் என்ன இடைபடுகிறாரோ என்ன பேசுகிறாரோ அதைத்தான் நான் சபையிலே அறிவிக்கிறது உண்டு. ஹல்லேலூயா. சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஏதோ ஒன்று எடுத்து பார்த்து போடுறதெல்லாம் மற்றவங்களை எப்படி செய்கிறான்ல, ஆனால் நான் அப்படி தேவனுடைய சமூகத்தில் செய்கிறதல்ல. ஹல்லேலூயா. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் உண்மையிலே நீங்கள் தேவ வார்த்தையை விசுவாசித்து தேவன் என்னோடு பேசுகிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்திலே இருப்பீர்களானால் தேவன் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் என்ற விசுவாசத்தோடு தான் அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு கடமைக்காக நீங்க தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போமானால் தேவனிடத்திலிருந்து அவர் என்ன பேசுகிறார்னு கேட்காது, நம்ம என்ன பேசுறோம்னா அவருக்கும் புரியாது. அந்த லெவலில் நம்ம இருந்துடுவோம். ஹல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை. தேவனுடைய சமூகத்துக்கு செல்லும்போதே ஆண்டவர் என்னோடு கூட அவர் பேச ஆயத்தமாக இருக்கிறார், அவர் எனக்கு வார்த்தையை கொடுப்பார் அப்படின்னா விசுவாசத்தோட முழங்கால் படியிடணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் நீங்கள் ஜெபித்தீர்கள், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் சபையில் இருக்கிறது பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறதுனா, திரும்ப நம்ம வசனத்துக்குள்ளாய் போகும். நீங்கள் ஜெபியுங்க, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார் என்று ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கும் பொழுது இந்த நாள் ஆண்டவர் இதைத்தான் என்னோடு பேசுகிறார் என்று விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை வரும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, இந்த வார்த்தை தான் பேசுறாரு அப்படின்னு விசுவாசம் வைங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க தூங்குவீர்களானால் அனுதினமும் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை என்ன பண்ணவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனும் தேவனுக்குள்ளாய் உங்களை வழிநடத்த முயற்சி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணலாம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் முயற்சி பண்ணலாம். இப்போ தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறாரு, இந்த பகுதிகளிலே ட்ராக்ஸ் கொடுத்து தேவ ஊழியத்திற்கு ஜனங்களை அனுப்புகிறாரு. இது தேவனுடைய ஊழியம் செய்யப்படுகிறது. ஆனால் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது.
அவர்தான் ஒரு மனிதனை அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டு வர அவர் ஆயத்தப்படுத்துகிறார், அவரே கூட்டி சேர்க்கிறார். அவருடைய திட்டம் இல்லாமல் ராஜ்யத்திற்குள் ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தீர்மானம் இல்லாமல், அவருடைய அழைப்பு இல்லாமல், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ராஜ்யத்திற்குள் ஒருவரும் நாம் பிரவேசிக்க முடியாது. ஆனால் தேவன் எல்லாரையும் நேசித்து எல்லாரிடத்திலும் அவருடைய வார்த்தையை முதலாவது அவர் அனுப்புகிறார். போய் கேம்புகளில் சொல்கிறோம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுடைய சாபங்கள் மாறும், உங்களுடைய கட்டுகள் மாறும், உங்களுடைய பாவ வாழ்க்கை மாறும், ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரு, நீங்கள் அவரை விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க என்று ஊழியம் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை, தேவன் பேசுகிறார். ஆனால் அங்கே அவர் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாரையும் அவர் கட்டாயப்படுத்தவில்லை. நான் கடந்த நாட்களில் சொன்னேன், யாரையும் தேவன் என்ன பண்ணுறதில்லை, கட்டாயப்படுத்துறதே இல்லை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு முறை நீங்கள் அவரை விசுவாசித்து விட்டீர்கள், அவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அதற்கு பின்பதாய் அவர் கிரியையை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லும்போது அழகா சொல்லுவாரு, இதோ வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன். உடைச்சிட்டு உள்ள வரல. ஹல்லேலூயா. உடைச்சிட்டு நான் என்ன பண்ணல, உள்ள வரல. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டா, ஏசப்பா வாங்கப்பா, நான் ஆயத்தமா இருக்கிறேன், நம்ம விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நான் நம்புறேன் ஏசப்பா, நீங்க தான் மெய்யான தேவன், நான் விசுவாசிக்கிறேன், கதவை திறந்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து அவனுக்குள்ளாய் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் என்ன வந்து அவனுக்குள்ளாய் நான் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் எல்லாரும் கதவை திறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணல, கதவை திறக்கல. எல்லாம் அநேக கதவுகள் எப்படி இருக்கு, மூடிதான் இருக்கு. ஆனாலும் அவன் சொல்றாரு, இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், இதோ வாசற்படியில் என்று என்ன பண்றேன், கதவை தட்டுகிறேன். ஆனால் நாம் யாருன்னா, விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறி இருக்கிறோம். அதான் வேதம் சொல்றது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ நான் ஒரு இடத்துல நான் ஒரு சின்ன பிரசங்கத்தை கேட்டேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜை கேட்டேன். அப்போ அங்கே சொல்லப்பட்டது எப்படின்னா, நீங்கள் நன்றா புரிந்து கொள்ளுங்க, யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால், யார் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியா? இல்லை. ஹல்லேலூயா. நன்றா நீங்கள் புரிந்து கொள்ள, வேத வார்த்தை நல்லா கவனிங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறினவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதாவது பரலோகத்துக்கு நாம் போய், யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகிறாங்களோ, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இங்கே இருப்பாங்க, அங்கே போய் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பாங்க, அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி இல்லை, வேதம் சொல்லவில்லை. அப்படி என்ன பண்ணல, வேதம் சொல்லலை. யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய யாருடைய பிள்ளைகளாகும்படி, யாருடைய பிள்ளைகளாகும்படி, யாருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளையாய் ஆகுகிற அந்த பாக்கியத்தில் நீங்க விசுவாசிக்கும் போது உள்ள வந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க எப்படி இருக்கிறீங்க, பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நான் அந்த காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, வேத வசனத்தை நம்ம நல்லா பார்க்கணும். வேத வசனம் என்ன சொல்லுது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன் அப்படின்னா என்ன வேத வசனம் சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர்னா, நீங்க வழியோரங்களில் சென்று கேம்புகளில் சென்று எல்லாரையும் நீங்க அழைக்கிறீங்க.
ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு நாள் வராங்க, சபையில் வருவாங்க, உட்காருவாங்க, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் சிலர் நிலைக்கிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் என்ன பண்ணுகிறது, பலன் கொடுக்கும்படி சபையிலே தேவன் சேர்த்து கொள்கிறார். மற்ற இடங்களிலே விதைக்கப்படுகிற விதையானது எப்படி காய்ந்து போகிறதோ அதுபோல ஆத்துமாக்கள் வந்து கடந்து போகிறார்கள். இவர்களெல்லாம் யாரு, அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் பானம் பண்ணவும் புசிக்கவும் யார் ஒருவர் தேவன் தகுதிப்படுத்துகிறாரோ அவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே தெரிந்து கொள்ளுதலை குறித்து நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணியிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். என்னுடைய சபையில் அவர் தெரிந்து நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளையா என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் உங்களை நீங்கள் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏற்கனவே நான் முன்குறித்திருக்கிறேன், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, அந்தகார இருளிலே நாம் இருந்தோம், உண்மைதான். பாவத்துக்குள்ள இருந்தோம், உண்மைதான். விக்கிரக ஆராதனையில இருந்தோம், உண்மைதான். அசுத்தங்களுக்குள்ளாக இருந்தோம், உண்மைதான். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மை ஆச்சரியமான பரிசுத்தமான ஒளியினிடத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த அழைத்து வந்த ஒளியினிடத்துக்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்படி வேதம் மிக அழகாக சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் அவர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனா ஒரு காரியம் பாருங்க, சாலமோன் ராஜா தேவனுடைய மனிதன் தான். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு மணலத்தனையான ஞானம் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருக்கு இல்லாத ஞானம் யாருக்கு இருந்தது, சாலமோன் ராஜாவுக்கு இருந்தது. ஆனால் சாலமோன் ராஜாவினுடைய கடைசி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, தேவனுக்கு பிரியமில்லாததாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டு தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆலயத்தை கட்டும்படியாய் தேவனால் தீர்மானம் பண்ணப்பட்டு ஆலயத்தை கட்டி முடித்து பரலோக அபிஷேகத்தை இறக்கின தேவ மனிதர் தான். ஆனால் கடைசி நாளிலே, தன்னுடைய வாழ்நாள் கடைசி நாளிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற சூழ்நிலை உண்டானது. சிம்சோன் தேவனால் எடுத்து பிரயோஜனப்படுத்தப்பட்ட பாத்திரம்தான். தாட எலும்பை கொண்டு அநேக பெலிஸ்தீரை முறியடித்தவர் தான். ஆனால் அவருடைய கடைசி நாளிலே அன்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே நடந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் நீங்கள் கடைசி வரை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் கடைசி வரை தேவனுடைய அன்பை விட்டு நாம் விலகாதபடி ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இருக்கீங்க. யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விழுந்து விடாதபடி ஆவியானவர் கடைசி வரை அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க நிப்ப, நான் நின்றுவேன், என்னால் நிற்க முடியும் அப்படின்னு நீங்க என்னை சொல்றீங்களோ அன்னைக்கே நீங்க விழுந்து விட்டீங்களன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. என்னை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, என்னை நீங்க அழைத்திருக்கிறீங்க, அந்த பரலோக மகிமைக்கு என்ன சேர்த்திருக்கிறீங்க, நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முற்று முடிய ரட்சிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்குள்ள ஆசீர்வாதம். அழைக்கப்பட்ட சந்ததி வரும் போகும், விழுந்து போயிடும், பின்மாற்றத்தில் போகும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படி அல்ல. அது தேவனுடைய சமூகத்தில் மலை மேல் வைக்கப்பட்ட பர்வதத்தை போல, மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணத்தை போல அது மகிமையிலே விளங்கி கொண்டே இருக்கும். அதுதான் தேவனுடைய பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் நன்றாக இருதயத்திலே புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஒரு நாள் அழைத்தார், நான் என்னுடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பினேன், அவர் என்னை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று
தெரிந்து கொள்கிறார். ஒருவர் எந்த மார்க்கத்திலும் பக்தியா இருக்கட்டும், அவன் எந்த மார்க்கத்திலும் பக்தியா இருக்கட்டும், ஆனால் தேவன் அவன் மேல நோக்கமா இருப்பார். ஏனால் அவன் பக்தி எப்படி உண்டாகிறது? தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்கு இருக்கு. ஆனால் யாரு தேவன் அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. அவனுக்கு நேராக தேவன் ஊழியக்காரர்களை அனுப்புவார். அவர் தமக்கென்று அவனை தெரிந்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறும் பொழுது அவர் முற்றும் முடிய அவர் ரட்சிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், ஆகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்ம தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. எப்படி இருங்க? உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கிறார் இந்த மகிமைக்கென்று. ஹல்லேலூயா. இந்த பரலோக மகிமைக்கென்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அவருடைய வருகையிலே நான் காணப்படுவேன். சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. யுத்தத்தின் செய்திகளை பார்க்கும்போது கள்ளி வள்ளிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதல இல்ல. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா என்ன எழும்பினாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம். நீ சந்தோஷமா இருங்க. உண்மையிலே அது ஒரு மனமகிழ்ச்சி. என் ஆத்துமா கர்த்தருக்குள் கம்பீரிக்கிறது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் சந்தோஷமா. ஹல்லேலூயா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கூடவே வைத்துக் கொள்வார் என்னை. தானான தனனா தானானா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. ஹல்லேலூயா. அந்த ஆனந்த பாக்கியம் ஹல்லேலூயா எனக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு ராஜ்யத்திற்கு என்று. ஹல்லேலூயா. எனக்குன்னு தேவன் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு? நான் போறேன் பஸ்ல. ஹல்லேலூயா. நான் தகப்பனிடத்துல போறேன். என் தகப்பனிடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறேன். ஹல்லேலூயா. என் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? என் இயேசுப்பா எல்லா கையில, பிதாவானவர் சகலவற்றை யார் கருத்துல கொடுத்திருக்கிறாரு? என் இயேசு கிறிஸ்துவின் கருத்திலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மார்க்கத்திடத்திலும் போய் கேளுங்க, யாருப்பா உங்களை வந்து கூட்டிட்டு போறது பரலோக ராஜ்யத்திற்கு? இயேசு. ஹல்லேலூயா. யார்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவாங்க இயேசு. ஹல்லேலூயா. கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க, அதை இயேசுன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவருடைய வருகையிலே நான் பங்குள்ளவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதுதாங்க, அதுதான் பாக்கியம். இந்த கேடினால ஒண்ணும் இல்ல, இந்த கேடினால ஒண்ணும் இல்ல. அது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் கொடுத்த ஒரு ஈவு. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்த தேவன் கொடுத்த ஈவு தான் இந்த கேடி. ஹல்லேலூயா. இந்த கேடியை நம்பினா நம்ம கேடியாய் போயிடும். ஹல்லேலூயா. இந்த கேடியை நம்ம எப்படி போயிடும்? கேடியா போவோம்.
ராஜ்யத்தை நம்புங்க, பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. அந்த மனமகிழ்ச்சி தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. அதை விட மேலான பாக்கியம். ஹல்லேலூயா. வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி சும்மா எப்படி வேணாலும் நடந்துக்கோ அப்படின்னு விடல. போராட்டத்தில் ஆலோசனை கொடுக்கிறாரு, கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்து நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா என்னுடைய பிள்ளை கடைசி வர அந்த ராஜ்யத்தில் விசுவாசம் உள்ளவனாய் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே. சொல்லுங்க ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அது அந்த ராஜ்யத்துக்குள்ள லாஸ்ட்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஹல்லேலூயா. எல்லார்ட்டையும் அடி வாங்கினேன், எல்லார்ட்டையும் உதவாங்கினேன், எல்லார்ட்டையும் திட்டு வாங்கினேன், எல்லாரும் காரி தூப்புனாங்க, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. கூடாததுக்கு என்ன பண்ணாங்க, கம்பு எடுத்து நல்லா அடிச்சு கொடுத்தாங்க. எத்தனை முறை? 4 முறை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கினாரு. ஹல்லேலூயா. வாங்கியிருக்கீங்களா எல்லாத்தையும்? ஆமா, இன்னும் ஊழியக்காரர்கள்லாம் எல்லாம் வாங்கி தான் ஆகணும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். கடைசி நாள்ல சொல்றாரு. ஏன்னா நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில அவர் என்ன பண்ணல, எதுவும் வாய் விடல. நான் ஓடுறது அவருடைய பாக்கியம், நான் நிக்கிறது அவருடைய கிருபை, அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை பற்றி கொண்டு இருக்கிறேன். அப்படிதான் சொல்லிட்டு வந்தவர் தன்னுடைய மரண தருவாயில சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடிட்டேன்ப்பா, ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, இழந்து போகல, நான் காத்து கொண்டேன். இனி எனக்கு நித்திய கிரீடம் உண்டு. ஹல்லேலூயா. இனி எனக்கு என்ன உண்டு? நித்திய கிரீடம் எனக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வாங்கின அடி, இங்க பட்ட அவமானம், இங்க பட்ட வேதனை, இங்க பட்ட என்னென்ன நச்சரிப்புகள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? முடிவு உண்டாயிடுச்சு. அங்கே எனக்கு என்று நித்திய கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாட்சி. அவர் சொல்றது எனக்கு பிடிச்சது, விசுவாசத்தை பற்றி கொண்டேன், விசுவாசத்தை பற்றி கொண்டேன். இனி எனக்கு அந்த பரலோகத்தின் மகிமைக்கு நான் பங்காளியாய் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இனி இதுல இருந்து என்ன யாரும் என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனந்த பாக்கியம். ஹல்லேலூயா. அவர் தேற்றி நம்மை நடத்துகிறவர். தெரிந்து கொள்ளப்பட்டு ஏதோ உங்களை விடுறதுக்கா? அந்த வசனமே சொல்லுது பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் எது கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டதே நீங்க எதை கேட்குறீங்களோ அதை கொடுக்கும்படியாக. இதை விட வேற என்ன வார்த்தைங்க வேணும் ஆண்டவர்கிட்ட இருந்து? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கேட்குறீங்களா சிஸ்டர்? கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? அப்ப பெற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்டதை நீங்க கேட்கறத நான் கொடுக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அப்ப நீங்க இம்மைக்குரியதையும் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. மேலான பரலோகத்துக்குரியதை கேளுங்க. ஹல்லேலூயா. அதையும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் கனி உங்களில் நிலைத்திருக்கும்படி அந்த கடைசி வார்த்தை சொல்லுது, நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. பாருங்க, கொடுத்து ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் கனியை கொடுத்து, கனின ஆசீர்வாதம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் சொன்னாரு, எல்லாவற்றிற்கும் மேலாய் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய அங்கலாய்ப்பை பார்த்து விட்டு விடுகிறவர் அல்ல. தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே இந்த பூமியில நீ வாழ்ற வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருந்து அற்புதமான காரியங்களை செய்துவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு அங்கே அவரோடு கூட நித்திய காலமாய் வாழும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம்.
அவர் என் ஆத்துமாவை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்? அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறதுனால அவர் சொல்றாரு, வேத வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அவர் என் ஆத்துமாவை எப்படி பண்ணுகிறாரா? தேற்றுகிறார். இன்று அநேக ஆத்துமாக்கள் விழுந்து போக வேண்டிய காரியம் என்ன? ஊழிய பிள்ளைகள் விழுந்து போகிற காரியம் என்ன? விசுவாசிகள் விழுந்து போக வேண்டிய காரியம் என்ன? அவர்கள் ஆத்துமா வியாகுலம் அடையும் பொழுது, அவருடைய ஆத்துமா வேதனை அடையும் போது, அவருடைய ஆத்துமா பலனற்று நிற்கும் பொழுது, அந்த ஆத்துமா தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல் இந்த வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. எப்படி ஒரு சரீரத்திற்கு வேண்டிய உணவின் மூலமாக சரீரத்திற்கு நல்ல ஒரு உற்சாகம் பலன் உண்டாகிறதோ, அதே போல இந்த ஆத்துமாவுக்கு தேவையான வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தை அந்த ஆத்துமாவுக்கு செல்லாவிட்டால் அந்த ஆத்துமா திடனற்றதாய் மாறிவிடும். அது போராட்டத்தை கண்டு என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ராங்கா நிற்க முடியாது, அது விழுகிறதாய் மாறிவிடும். 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு விசுவாசியாண்ட பேசும்போது சொன்னாங்க, என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் ரட்சிக்கப்பட்டாங்க. நாங்கள் இன்னொரு மார்க்கத்திலிருந்து நாங்கள் இருந்தோம். ஆனால் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு பின்பதாக இந்த தேவன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்பவும் தேவனை மறுதலித்து தேவனை விட்டு தூர போய்விட்டார்கள். ஆனால் இந்த விசுவாசி இப்பொழுது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவர்கள் மீண்டும் தேவனை ஆராதிக்க திரும்பும்படி அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நான் அப்படி அவங்கள்ட்ட கேட்டேன், அப்படி என்ன நடந்துச்சு உங்கள் வீட்டில்? எதனால உங்கள் அப்பாவும் அம்மாவும் திரும்பவும் ஆண்டவரை விட்டு திரும்பினார்கள் அப்படின்னு கேட்டேன். அங்கே அவங்க நிறைய காரியத்தை சொன்னாங்க. ஒரே ஒரு காரியம்தான் அதிலே எல்லாவற்றுக்கும் ஆணித்தரமாக இருந்தது, அவர்களது ஆத்மாவிலே இருந்த காயங்கள், தேற்றப்படாமல் இருந்த காயங்கள், குடும்பத்தில் இருந்த போராட்டம், இவைகள் எல்லாம் அவருடைய ஆத்மாவை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி சூழ்நிலைகள் ஆண்டவருக்குள்ளாய் வரவிடாதபடி அவங்க குடும்பத்தை சுற்றி இருந்த சூழ்நிலைகள், உறவினர்கள் பண்ணின சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் அவர்களை நெருக்கினதினாலே அவர்கள் திடனற்றவர்களாய் வேத வசனத்திலே அவர்கள் நிலைத்து நிற்க முடியாமல், நம்ம இருக்கிற இடத்துக்கே போயிடுவோம், இங்கே ரொம்ப போராட்டமாக இருக்கிறது என்று சரியான வழிநடத்துதல் இல்லாமல் அவர்கள் திரும்பவும் அந்த பின்மாற்றத்திற்குள்ளே போனதாக அதை காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு ஆத்துமாவை தேற்றுகிறவர் கர்த்தர். நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்ம ஆத்துமாவுக்கு தேவையான சகலமும் அவர் உண்டாக்கி நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆத்துமாவுக்கு வேண்டிய சகலவற்றையும் தேவன் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் ஆத்துமாவை நீங்கள் எவ்வளவு தூரம் போஷிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, ஆத்மாவுக்கு எவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தையை அனுப்புவீர்களோ அவ்வளவு தூரமாய் உங்கள் ஆத்மா செழித்திருக்கும். நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேத வசனம் ஆத்மாவை நிரப்பாவிட்டால் நான் கிறிஸ்தவன் அல்ல. இன்று அநேக கிறிஸ்தவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய காரணம் எதனால் வருகிறது? இந்த வேத வசனம் அவர்களுடைய இருதயத்திற்குள்ளாய் நிற்காததினாலே. இந்த கிறிஸ்தவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவன் தற்கொலை செய்து கொள்கிறான்? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்திற்குள்ளாய் கிரியை நடப்பிக்கவில்லை. ஏன் நடப்பிக்கவில்லை? இந்த வார்த்தையை அவன் வாசிக்கவில்லை, தியானம் பண்ணவில்லை. இந்த ஆத்துமாவுக்கு ஏற்ற வார்த்தை அவன் என்ன பண்ணவில்லை? ஹல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்திற்கு ஒத்த வேஷம். உலகத்தில் உள்ளவர மாதிரி நான் நடப்பேன், பேருக்கு நான் கிறிஸ்டினுப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் வேத வசனம் மிக அழகாக சொல்கிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். ஏனென்றால் நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யார் என்ன தேற்றுகிறார்? அவரு
நான் அவரால் என்ன பண்ணப்பட்டவன்? தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாதிக்கப்படும் பொழுது, ஒரு ஊழியக்காரனால் ஒரு விசுவாசி பாதிக்கப்படும் பொழுது முதலாவது அவன் செய்கிற காரியம் சபையை விட்டு நிற்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் மூலமாய் பாதிக்கப்படும் பொழுது ஒரு விசுவாசி முதலாவது செய்கிற காரியம் என்ன? சபையை விட்டு நிற்கிறது. ஏனென்றால் அவருக்குள்ள ஒரு பாரம். நான் நம்பியிருந்த ஒரு ஊழியக்காரன், நான் நம்பின ஒரு ஊழியக்காரர் என்னை எப்படி சொல்லிவிட்டாரே, இல்லை எனக்கு விரோதமாய் பேசிவிட்டாரே அப்படின்னு முதலாவது அந்த ஆத்மாவில் பாதிப்பு வரும் பொழுது பிசாசு முதலாவது தந்திரத்தை விதைக்கிறதே சபையை தடை பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதான் ஆவியானவர் சொன்னார், சபை கூடி வரதுல என்ன பண்ணாதுங்க? விட்டு விடாதுங்க. உண்மையில ஒரு நாள் நானும் நெருக்கப்பட்டிருந்தேன். ஒரு நாள் நெருக்கப்பட்டு, மிகவும் நெருக்கப்பட்ட சாதாரணம் இல்லை, மிகவும் நெருக்கப்பட்டிருந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்த ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? உண்மையிலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் என்ன தள்ளிடாதுங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் என்ன தள்ளிடாதுங்க. அது மட்டும் இல்லாம போதும், இந்த உன்னுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாம மட்டும் இருந்தா போதும், மற்றதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சகலமும் ஜெயமா நடக்கும். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதான் என்ன சொல்றேன், தொடர்ந்து அந்த நாளில் நான் ஜெபித்த ஒரே ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் நான் இப்போ என்னை நீங்க தூக்கிட கூடாது, உங்களுடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் என்னை எடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே என்னை பற்றி கொள்ளுங்க, என்னை பிடித்து கொள்ளுங்க, விட்டு விடாதுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். நான் யாரையும் குறை சொல்றது இல்லை. ஹல்லேலூயா. பிசாசு தந்திரமான கிரியைகளை யார் கொண்டு வேணாலும் நடத்துவான். ஆனால் என்னுடைய ஆத்மா எதை வாஞ்சிக்கிறதோ ஆண்டவர் அதை எனக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆத்மா வாஞ்சித்தது என்ன? ஆண்டவர் ஏதாவது பணம் கொடுங்க, நல்ல சம்பளத்தை கொடுங்க, நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னாலும் ஆண்டவர் அதை ஒத்துருப்பாரு. ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை நீங்க தள்ளாம இருங்கப்பா. ஹல்லேலூயா. இங்க யார் வேணாலும் என்ன தள்ளட்டும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள யார் வேணாலும் தள்ளட்டும், நீங்க தள்ளாதுங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசம் ஜெபமே அதுதான் என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை என்னுடைய ஜெபத்தை என் தகப்பன் கேட்டார். ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சான் விழுந்து போயிடுவான்னு நினைச்சான். பிசாசு என்ன நினைச்சான்? விழுந்து போயிடுவான். இவன் என்ன பண்ணிடுவான்? விழுந்து போயிடுவான். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், சாட்சியா நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒலிவ மரக்கன்றை போல செழித்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை நம்பி இருந்தேன்னா, இல்லை ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நான் தஞ்சம் போயிருந்தேன் அப்படின்னா, நானும் இன்னைக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்னுடைய ஆத்மாவை அவர் தேற்றுகிறார். அவர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த நாட்கள் ஜெபங்கள் எல்லாம் உண்மையிலே ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். ஒரு பக்கம் கண்ணீர், கவலை, வேதனை, குடும்பத்தின் நெருக்கம், பிள்ளைகளின் நெருக்கம், ஊழியத்தில் நெருக்கம், எல்லா சூழ்நிலைக்கும் உண்மையிலே அதில் தப்பி வருகிறதுன்னா ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே தான், இந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே தான் அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள். இந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே தான் அநேக குடும்பங்கள் பிரிந்து போகிறது. இந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே தான் சகோதர ஒருமனப்பாடு குறைந்து போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா வேதனை அடையும் பொழுது முதலாவது நம்ம தள்ளுறது ஆண்டவருடைய சமூகத்தை தள்ளுவோம். ஜெபத்தை குறைக்க ஆரம்பிப்போம், வேத வாசிப்பை குறைக்க ஆரம்பிப்போம். நான் ஜெபிக்கிறதுனால எனக்கு என்ன வந்தோம்? இவ்வளோ நாள் நான் ஜெபித்தனே, எனக்கு பதில் கிடைக்கலையே. ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியலையா? ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கலையா? நான் இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறேனே. ஹல்லேலூயா. அப்போ அநேக போராட்டங்கள் பிசாசு நெருக்கும் பொழுதும் என் ஆத்துமாவை தேற்றுகிறது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நீங்க நல்லா பிடித்து கொள்ளுங்க, வசனத்தை நல்லா பிடித்து கொள்ளுங்க. ஒரு நாள் நெருக்கப்படுகிற சூழ்நிலை உங்களுக்கும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற நாட்கள் வரையிலும் நமக்கு பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. வேதனை உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் என்று விடுவித்து முற்றும் முடிய ரட்சிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முற்றும் முடிய ரட்சிக்க அவர் என்ன பண்ணுகிறாரு? போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தடுமாறுகிற சூழ்நிலை உண்டாகும். சில ஆத்துமக்களை
பார்த்து நீங்கள் பேசும் பொழுது, நான் பேசும் பொழுது, இந்த ஊழியங்களிலிருந்து நான் பேசும் பொழுது அவங்க கேட்குற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க தயவாக கேட்குற ஒரே ஒரு காரியம், நிறைய பேர் என்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் என்னுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் என்னுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஒரே இது அவங்க சொல்கிற காரியத்தை உண்மையிலே. அப்போ எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த அவங்களால் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, உங்கள் ஜெபம் அது ஒரு நாள் என்ன மாற்றும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். என் தகப்பன் அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் பேசுவார், வார்த்தை அனுப்பி பேசுவார். என் மகனே, என் மகளே, நீ இது போகிற வழி சரியில்லை. ஹல்லேலூயா. நீ போகிற வழி சரியில்லை. இந்த நாளில் நீ எச்சரிக்கையா இரு. உன் நண்பனை நண்பாத. உன் மடியில் படுத்துக்கொள்கிற உன் நண்பனை என்ன பண்ணாத, நண்பாத. நீ பேசும்போது எச்சரிக்கையாக பேசு. நீ உனக்கு நான் கொடுக்குற ஆலோசனை நீ கண்டிப்பாக என்ன பண்ணு, கவனமாக செவிசாய். ஆண்டவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக பிசாசு நிற்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் பேதுருவிடத்தில் என்ன சொன்னார்? பிசாசு என்ன பண்ணிட்டான்? சுலகினால் உங்களை புடைக்கிறதுக்காக பிசாசு என்ன பண்ணி கொண்டான்? உத்தரவு பெற்றுக்கொண்டான். என்ன வேணாலும் பண்ணக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் சொல்றார், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அதுதான் என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக என்ன பண்றேன்? வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், நான் விழுறத எங்க ஆண்டவர் பார்க்கிறாரு, எங்க அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளை, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட தான் பேசுகிறார். நீ விழுந்த எவ்வளோ தூரம் நீ விழுந்து விழுந்து எழுமணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற, நீ முயற்சி பண்ணி, ஆனால் நான் உன் கூட தான் இருக்கிறேன். உனக்காக நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவர்கள் என்ன பண்ண கடவர்கள்? கேட்க கடவர்கள். ஆண்டா அதான் சொல்கிறார், வெளியே அழகாக சொல்கிறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, உன் ஆத்துமா இடறிவிடாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அதான் நம்முடைய ஆண்டவர் எப்போது நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான், நான் ஜெபிக்க வேண்டிய விதம் என்னதென்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்காக என் தகப்பன் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இதுதாங்க கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க மதம்னு சொல்றாங்க. இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு உறவு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு உறவு. ஹல்லேலூயா. எனக்காக அப்பா அங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. நான் எப்போ அப்பாவுக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கிறேனோ, நான் எப்போ அப்பாவுடைய கட்டளைகள் நான் கீழ்ப்படுகிறேனோ, நான் விசுவாசத்து ஞானஸ்நானம் பெறுகிறேனோ, அவருடைய கரத்தில் என்னுடைய பெயர் எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். ஹல்லேலூயா. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல். அவர்கள் எப்படி பிறந்தார்கள்? ஆவியினாலே பிறந்த. வசனம் தெரியுமா தெரியாதா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. நீங்க எப்படி பிறந்தேன்னு உங்களுக்கே தெரியலன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஹல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எப்படி பிறந்தார்கள்? இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல். நீங்கள் எப்பொழுது தேவனால் பிறந்தீர்களோ அப்பொழுதே உங்களுக்காக தேவன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காக தேவன் இரவும் பகலும் பிதாவினிடத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் தாவீது தைரியமாக எழுதுறாரு, என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். என் ஆத்துமாவை அவர் என்ன பண்றாரு? தேற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வார்த்தையை நல்லா பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்காய் என்னென்ன காரியங்களை செய்து முடித்தார்னு மாத்திரமல்ல, அவர் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க நன்றா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஓட்டம் ஜெயமுள்ளதாய் முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் விழுந்து விட்டேன், போயிடுச்சு, இனி அவ்வளவுதான். யார் சொன்னது? அது பிசாசு சொல்லிட்டு இருக்கிறான். அது யார் சொல்லி கொண்டிருக்கிறது? பிசாசு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், இது நடக்காது, இது முடிஞ்சு போற காரியம், இதை பத்தி நீ சிந்திக்காத, இனி கம்பெனியை பற்றி நீ சிந்திக்காத, உன் சம்பளத்தை பற்றி நீ சிந்திக்காத, உன் எதிர்காலத்தை குறித்து நீ சிந்திக்காத, உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் சந்ததியை குறித்து நீ சிந்திக்காத. அது பிசாசு பேசுகிறான். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, அவன் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றான். ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவரே. ஹல்லேலூயா. அவர் முற்றும் முடிய ரட்சிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆகவே தளர்ந்து போகவே போகாதுங்க. ஏசப்பா உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருந்து கொண்டே இருக்கிறாரு. நான் விழுந்தாலே எழும்புவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் விழுந்தாலே என்ன பண்ணுவேன்? எழும்புவேன். ஏன்னா எனக்காக தகப்பனுங்க பரிந்து பேசி கொண்டிருக்கிறாருங்க. என் ஏசப்பா எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. என் ஆசீர்வாதங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. என் ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்கும்படி தேவன் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. ஏனால் அவர் எனக்காய் உண்டு பண்ணின வாசஸ்தலம் என்ன பண்ணக்கூடாது? வெறுமையாய் போகக்கூடாது. அந்த வாசஸ்தலம் எப்படி போகக்கூடாது? வெறுமையாய் போகக்கூடாது. நாங்க போய் சேர வேண்டும். என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படக்கூடாது? கிறுக்கப்பட கூடாது. பாருங்க, நான் பிரயாசப்படுகிறத விட என் தகப்பன் அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். வசனத்தை அனுப்பி தேற்றுவார். ஹல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு. ஹல்லேலூயா. தீமோத்தேயுடைய ஆத்துமாவை குறித்து பவுலுக்கு தெரிந்தனால தான் அழகா சொல்றாரு, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா தேவனுக்குள்ளாய் வாழும்போது அதே போல எல்லாவற்றிலும் நீங்கள் சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் அமருங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்க என்ன பண்ண போறதில்ல? விழுந்து போவதில்லை. ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? எழும்பி நிற்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7 முறை விழுந்தாலும் எழும்பி நிற்பான். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை முடிந்து போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளை, நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு என்கிற ஒரு அந்த விசுவாசத்துல உங்களுக்கு விரோதமாய், உங்க ஆத்மாவுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல காரியங்களை அப்புறப்படுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து ஜெயமாய் ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜ்யத்திற்கு நேராய் நம்மை தகப்பன் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. எல்லா வார்த்தையும் கர்த்தர் மேல வைத்து விடுங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படாதுங்க. ஒன்னும் கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்லை. ஏனென்றால் எனக்காய் தேவன் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எனக்காய் தேவன் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் ஆத்துமாவுக்கு என் வார்த்தைகளை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்த அவர் போதுமானவருங்க. ஹல்லேலூயா. இம்மட்டும் கொண்டு வந்தவர் இனி கொண்டு சேர்க்க மாட்டாரா? எவ்வளவு கண்ணீரின் மத்தியிலிருந்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தவர் இனி மிச்சம் உள்ள கொஞ்ச நாட்கள் நடத்த மாட்டாரா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு. நல்ல முடிவை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நன்மையானதே செய்கிறார். நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கலாம் அது தீமையானதா நடந்துட்டு இருக்கு. இல்ல, அது நன்மையானதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. காலதாமதம் அது நன்மையானது, அது ஆசீர்வாதமானது. உண்மையிலே காலதாமதம் என்னது? ஆசீர்வாதமானது. நீங்கள் ஜெயம் பெற்று நிற்கும்படியாய், நீங்கள் சாட்சி கொடுக்கும்படியாய். ஹல்லேலூயா. தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர் தேற்றுகிறார். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாருங்க, அப்ப அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சகலமும் கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன பண்ணப்படும்? பார்த்து கொள்ளப்படும். சோர்ந்து போகவே போகாதுங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்ற மாதிரி அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார். நீதியின் பாதையிலே அவர் நடத்துவார். என்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கைவிடவே மாட்டார். ஏசப்பா என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் ஜீவனுள்ள சாட்சியா நான் சொல்றேன். நீங்க உண்மையாய் அவரை பற்றி கொண்டிருப்பீர்களானால் முடிவு பரியந்தம் அவரை உங்களை மகிமை கொண்டு சேர்க்கிற வரையிலும் உங்களை சாட்சியாய் கொண்டு நிறுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு காரியத்தை நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஏன் அப்படின்னா, கிரகிக்க முடியாத காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து கொண்டே இருக்கிறார்.
ஹல்லேலூயா. நான் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மற்றவர்கள் பரியாசம் பண்ண விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் என்னை மற்றவர்கள் பரியாசம் பண்ண அவர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். எழும்புறது மாதிரி இருக்கும், எல்லாம் ஓய்ந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம அப்படி எழும்பி நின்று ஜெபிப்போமா? ஓ ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்நாள் எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்நாள் எடுத்து நிறுத்தி நீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நீளத்தில் கிடந்தே